தேனீக்களுடைய பங்கு என்ன செய்யுது அப்படின்னா, தென்னை மரத்துல ஒரு பாலை விடுறப்ப அந்த பாலையில 8000 இருந்து 12000 வரை ஆண் பூக்கள் இருக்கும். ஆனா அதுல பெண் பூக்கள்ன்றது 40 தான் இருக்கும். குறும்பைன்னு சொல்லுவோம். 13, 14, 15வது நாள் பருவத்துக்கு எல்லா ஆண் பூக்களுமே கீழே உதிர்ந்துரும். அதுக்கப்புறம் அந்த பெண் பூ, குறும்பைன்ற அந்த பெண் பூ 18, 19, 20வது நாள் தான் பருவத்துக்கு வரும். அப்ப அங்க ஆண்கள் யாருமே கிடையாது. அப்ப தேனீக்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு மரத்துல இருந்து அந்த மகிட்டு வந்த மேனிக்கு இந்த பெண் பூ பருவத்துக்கு வர்றப்ப மதுரம்ன்ற இனிப்பு துளி சுரக்கும். அதுல உட்கார்ந்து அந்த இனிப்பை உறிஞ்சிறப்ப தேனியோட கால்ல உள்ள மகர்ந்த தூள் அந்த பெண் பூவுல பட்டு அது காயாகும். ஒரு தென்னை மரத்துக்கு 10 காய் கூட கிடைச்சா கூட 100 தென்னை மரம் வச்சிருந்தோம்னா கிட்டத்தட்ட 1000 காய். எந்த செலவும் இல்ல, எந்த உழைப்பும் இல்ல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மகசூல் கூடுது. அப்ப தேனீக்கள் வச்சிட்டோம்னா தேனீக்களுடைய வேலையே காலையில 5:30 மணில இருந்து சாயங்காலம் 4:45 மணி வரை மலருக்கு போய் இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுதான் தேனீக்களுடைய வேலை. தரமான ஒரு காய்கனிகளை இந்த தேனீக்களால உருவாக்க முடியும்.